உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையோ ஒரு ஒட்டுதலோ இல்லவே இல்லை, இருக்கவே மாட்டேங்குது. இதுக்கு என்னதான் காரணம்? எங்களுடைய கிரகநிலைகள் தான் காரணமா? ஏன் இந்த உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு சலசலப்புகள் இருந்துகிட்டே இருக்கு? ஒரு பீஸ்ஃபுல்லான குடும்பம் இருக்கவே இருக்காதா அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. அவங்க வீட்டில் கணவன் வந்துட்டு 5ஆம் தேதி இருப்பார், அவர் மனைவி 6ஆம் தேதி இருப்பாங்க. அவங்க குழந்தையில் ஒருத்தர் வந்து 3ஆம் தேதி இருப்பார், ஒருத்தர் 7ஆம் தேதி இருப்பார். இந்த காம்பினேஷனில் இருக்கும்போது அந்த வீடு வந்துட்டு முழு ஒற்றுமை இருக்குமானாக்கா வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு நம்பரு ஒருத்தர் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும்போது அவன் சப்போஸ் அவன் 6ஆம் நம்பரு, அவன் ஒய்ஃபு 4ஆம் நம்பர், இப்போ கல்யாணம் பண்ணிட்டான். 6ஆம் நம்பருக்குண்டான ஆக்டிவிட்டீஸ் அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் ஒன்று இருக்கும். இப்போ 4ஆம் நம்பரை கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு அந்த பழக்க வழக்கம்லாம் இருக்குமானாக்கா இருக்கும். ஏன் இருக்குனாக்கா ரெண்டும் ஒத்து போகிற எண்ணு. அப்போ அவன் மாறவே மாட்டான், ஒய்ஃபுக்காகவும் மாறலை. அவன் எப்போ போல ஆஸ் யூஷுவல் அவனுடைய கேஷுவலான ஒரு கேரக்டர் என்ன தான் இருக்கும். இந்த பையனும் 6, அவன் ஒய்ஃபு 4, இங்கேயும் ஓகே. மாமியார் 1, 3 நம்பரும் ட்ரையாங்கிளாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒத்து போகிற நம்பரு. ஆனால் 1க்குன்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒரு குணம் இருக்கும். அந்த குணம் அங்கே உள்ளே வந்துடும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். என்ன கெப்பாசிட்டி? நான் தான் என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. மேட்சிங் பார்க்குறது உங்கள் 2 பேருக்கு வரைக்கும் பார்க்குறது, அது உங்கள் 2 பேர் தான், பையனுக்கு வழக்கெல்லாம் கிடையாது. பெரியவங்களுக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னா அந்த நம்பர் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு புது வரவு வருது, பையனோ பொண்ணோ வருதுனாக்கா அவங்களுக்கும் அது கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்கள். சில இடத்துல பொண்ணே பேசுகிற, சில இடத்துல பையன் கூட இருக்கும், பெரியவங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க வந்தாங்க, அது உண்மையில் வந்து அந்த பிறந்த குழந்தை வந்துட்டு அந்த குழந்தையோட ஃபாதருக்கு வந்துட்டு கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு டேட்டு. அதை நான் சொல்லலை, அது பேர் மூலிமா கரெக்ட் பண்ணிட்டேன். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்ஷிகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து நம்ம நேயர்கள் வந்து நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி சார்கிட்ட நாங்கள் வந்து எங்கள் மனசில் இருக்கக்கூடிய குமுறல்கள் எல்லாத்தையும் கேட்டோம் அப்படின்னா அதுக்கான பதில் கிடச்சிருது, அது நம்பர்ஸ் மூலமாகவும் கிடச்சிருது, அட்வைஸ் மூலமாகவும் கிடச்சிருது, அதனால எங்கள் கேள்விக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நமக்கு அனுப்பிட்டு இருக்காங்க சார். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையோ ஒரு ஒட்டுதலோ இல்லவே இல்லை, இருக்கவே மாட்டேங்குது. அது ஏன் அப்படி இருக்க மாட்டேங்குது? இதுக்கு என்னதான் காரணம்? எங்களுடைய கிரகநிலைகள் தான் காரணமா, இல்லை வந்து கால மாற்றம் காரணமாக இருக்கா, இல்லை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கலியுகம் அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா? ஏன் இந்த உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு சலசலப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது? இந்த சூரியவம்சம் படத்தில் காட்டுற மாதிரியோ இல்லை வந்துட்டு விக்ரமன் சார் படத்தில் காட்டுற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான குடும்பம் இருக்கவே இருக்காதா அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன ஒரு சத்தங்கள்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? ஆமாம், இன்னும் 2-3 கேள்வி கூட நீங்கள் சேர்த்து கூட கேட்டிருக்கலாம். என்ன கேட்டிருக்கலாம்னா, ஒருவேளை மக்களுடைய எதிர்பார்ப்பு அது உண்டு, மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கா, இல்லை வந்து குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்க முடியலையா, இல்லைன்னா ஒருவேளை அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியலையா, இப்படி நிறைய கேள்வி ஒவ்வொரு மனிதர்களிடம் இருக்கிறது, இல்லைன்னா சொல்ல முடியாது. என்ன, உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாமியார் மருமக சண்டையாக இருக்கும், ஒத்து போல். உங்கள் வீட்டில் அது இல்லை, பார்க்குறவங்க வீட்டில் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் கணவன் மனைவி சண்டையாக தான் இருக்குது, உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, ஒத்து போகலை. பக்கத்து வீட்டில் இந்த பக்கம் போய் பார்த்தாக்கா அவங்க வீட்டு அந்த வீட்டில் அது ரெண்டுமே இல்லை, அண்ணன் தம்பிங்க பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் கலீக்ஸு, அவங்ககிட்ட பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அக்கா தங்கச்சி ஆகலை. அல்டிமேட்டாக மொத்தத்தில் ஒரு வீட்டில் அந்த உறவுங்கிற அந்த பாண்டிங் டோட்டலாக யார் வீட்லையுமே இல்லை. ஒருத்தர் வீட்டில் இருக்குங்க, நான் ஒரு வீடை பார்த்துருக்கேங்க, அது உங்களை மாதிரிலாம் கோவில் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருத்தரை சொல்லிடுங்க. அதெல்லாம் இருந்துச்சுங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், 1.5 வருஷம் இருந்துச்சுங்க. அந்த 1.5 வருஷம் தம் பிடிச்சாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இல்லைங்க 3 வருஷம் வரைக்கும், அப்புறம் அதுவும் இல்லைங்க. அது மாதிரி இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு, அதை நீங்கள் முதல்ல கேள்வி கேட்ட மாதிரி கிரக கோளாறா, இல்லைன்னா எதிர்பார்ப்பா, இல்லைன்னா கலியுகமா, நீங்கள் எதோ ஒன்றாலும் சொல்லுங்கள்.
ஆனால் நம்பர் மூலயமா நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்பர்ஸும் ஒரு காரணம் அமையுமா சார்? நம்பர் தான் வேலை செய்யும். நீங்கள் திருப்பி கூட கேட்கலாம், ஏங்க இதே நம்பர் தாங்க அப்பயும் இருந்துச்சு, அப்பயும் நம்பர் தானே, நம்பர் மீன்ஸ் டேட் ஆஃப் பர்த்தில் தான் பிறந்தாங்க, இருந்துச்சு. ஆனால் காலம் மாறும்போது நாம் மாறிக்கிட்டோம் இல்லையா, நாம் மாற்றிக்கிட்டோம் இல்லையா, ஏன் நம்பர் மாற்றிக்காதா? அதுவும் மாறிடுச்சு, அதுவும் மாற்றிக்கிச்சு. அதனுடைய பர்சன்டேஜ் கம்மி ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீரியம், அதை ஒரு இதாக சொல்லணுன்னாக்கா அதுக்கும் வீரியம் அதிகமாகிருச்சு. அதுக்கானதான் நமக்கும் ஆயிடுச்சு, மனுஷனுக்கு ஆயிடுச்சு. இப்போது இப்படி சொன்னால் ஈஸியாக போயிடும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி பேரண்ட்ஸு, அவங்களுக்கு 2 பசங்க. அது நீங்கள் 2 ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு கூட எடுத்துக்கிறங்க. இந்த 4 பேர் தான் இருக்கிறதே. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு மினிமம் கேரண்டி 1/2 டஜன், இல்லை 1 டஜன், அது கம்மி யார் வீடும் இருக்காது. 7, 8 எவ்வளோ நாள் வச்சுக்கிறேங்க, 1/2 டஜன் கீழே இருக்காது. எங்கள் வீட்டில் 4 குழந்தை அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. 6, 7, 8, 10 அப்படிலாம் போவாங்க, 12 அப்படிலாம் போயிடுவாங்க. அப்போ கூட இல்லை அதெல்லாம். அந்த வீட்டில்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் அது நம்பர் இல்லாமல் இருக்கும், எல்லா நம்பரும் உள்ளே கலந்துருக்கும். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்பருக்கு வீரியம் ஆயிடுச்சு. நம்ம காலம் மாறும்போது எல்லாத்துக்கும் வீரியம் ஏறும்போது, ஆமாம் அப்போல்லாம் எல்லாம் பேஷியன்ஸாக இருந்தாங்க மனுஷங்க. இப்போ யாருக்கிட்ட இந்த பேஷியன்ஸ் இருக்குது? அப்போல்லாம் வந்துட்டு 2 வார்த்தை 4 வார்த்தை திட்டினா கூட அப்படியே தலை குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இவ்வளோண்டு தான் இருக்குது, 2.5 வயசு 3 வயசு இருக்குது, அது பெருசாக பெரியவங்களை பார்த்து கேட்குது, என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாதுங்குது. என்னடா அது உனக்கு 2.5 வயசு தாண்டாவது, 3 தாண்டாவது, 3வது, நீ என்னடா டென்ஷன் பண்ணாது? அவன் சொல்கிறான், பெரியவங்க அவங்க அம்மா அப்பா சொல்கிறது பதில் இவன் சொல்கிறான், என்னை ரொம்ப பேசாதீங்க, டென்ஷன் பண்ணிடாதீங்கன்றான். அப்போது இதே குழந்தை தான் ஒரு வேளை அவங்க அப்பாவோ அவங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தா கூட அந்த நம்பரில் தான் பிறந்திருப்பார், அவர் அப்படிலாம் பேசலை. அப்போ நம்பர்னுடைய வீரியங்கள் வேறு. இப்போ நம்பர்னுடைய வீரியங்கள்லாம் மாறி போயிடுச்சு. அதனால் எல்லா மனுஷனும் மாறி போயிட்டாங்க. நம்பருக்கு வீரியம் ஏறி போயிடுச்சு. அதனால் எல்லாம் மாறதான் செய்கிறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி அம்மா அப்பா ஒரு 2 பிள்ளைங்க, இந்த 4 பேர் ஒரு வீட்டில், இந்த 4 பேருமே ஒரு யூனிட்டாக இருக்காங்களா? இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்பருங்கெல்லாம் மாறுபடும். அந்த கணவன், அவங்க வீட்டில் கணவன் வந்துட்டு 5ஆம் தேதி இருப்பார், அவர் மனைவி 6ஆம் தேதி இருப்பாங்க. அவங்க குழந்தையில் ஒருத்தர் வந்து 3ஆம் தேதி இருப்பார், ஒருத்தர் 7ஆம் தேதி இருப்பார். இந்த காம்பினேஷனில் இருக்கும்போது அந்த வீடு வந்துட்டு முழு ஒற்றுமை இருக்குமானாக்கா வாய்ப்பே இல்லை. ஏன்னா 4 நம்பருமே வந்து கனெக்டிவிட்டி உள்ள ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இருப்பாங்க. ஆனால் கனெக்டிவிட்டி உள்ள நம்பர் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்பரே இல்லை அது. அப்போது அம்மாவுக்கு என்ன சொன்னேன், கணவன் வந்துட்டு 5, அவர் மனைவி வந்துட்டு 6ன்னு சொன்னேன். இங்கே ஒரு பிள்ளை வந்துட்டு 3, இன்னொன்று 7ன்னு. அங்கே 6, இங்கே ஒரு 3 இருக்கும்போது அங்கேயே இடிக்கும். குழந்தையாக இருக்கும்போது பெருசாக தெரியாது. குழந்தையாக இருக்கும்போது வளர்க்கும் போகும்போது அது 2 வார்த்தை கூடுதலாக பேசுனா கூட நம்ம சிரிச்சுப்போம். இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்கள், 2, 3 வயசில் என்ன டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொன்னாக்கா அது சிரிப்பு தான் வரும். அது குழந்தை, அது அறியா பருவம். அதையே ஒரு 25 வயசு பையன் என்னை டென்ஷன் ஆகுதுன்னு அவங்க அப்பாக்கிட்ட சொன்னான், அவங்க அம்மாட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? சண்டை தான் வரும். அதான உண்மை. இது ஒரு வழக்கத்துக்கு உண்டான ஒரு நியதி தானே. அப்போ அது சரி வரும். குழந்தையில எதை பேசினாலும் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் குழந்தை பருவம். அதே 20, 25 வயசு ஆகும்போது ஏற்றுக்கொள்ளாது, மனசு ஏற்றுக்கொள்ளாது. அப்போ அங்கே மனசும் உள்ளே போய் வேலை செய்யுது, அது பாட்டு அது ஆப்ரேட் பண்ணுது. அதே மாதிரி இங்கே இன்னொரு 2 பிள்ளையில் ஒரு பிள்ளை, கடைசி பிள்ளை 7ஆம் தேதி. அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேரையும் அது டென்ஷன் பண்ணிடும். அது சட்ட கச்ச 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 கச்சன்னு கற்றுமா, என்ன இவன் எப்போ பேசாலும் சண்டை போடுறானே, இவன் எப்போ பார்த்தாலும் ஒத்து போகலையே அப்படி. அப்போது ஒரு அம்மா அப்பா ஒரு 2 இவங்களும் ஒத்து போகிறாங்களா, இங்கே 3 7 ஒத்து போகல, நம்பர் பிரகாரம் இது ஒத்து போகல. சரிங்க, ஒரு ஃபேமிலியே சொல்லி முடிச்சிட்டிங்க, இந்த மாமியார் மருமகளுக்குள்ளே வாங்கலாம், அது கொஞ்சம் சொல்லுங்களேன், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும் அந்த கேரக்டரு. என்னடா சினிமா மாதிரி ஆகிட்டீங்க, ஒவ்வொரு லைஃப் ஒவ்வொரு வாழ்க்கையோ. ஆமாம் சார், நிறைய பேருக்கு இது இருக்கும், மாமியார் மருமகளுக்கு சொல்லுங்கள், அதுக்கு ஏன் முட்டிக்கிட்டே இருக்கு, ஏன் காரணம்? இதே தான். ஆனால் நீங்கள் முதல்ல சில கேள்வியெல்லாம் கேட்கும்போது எதிர்பார்ப்பா அப்படின்னு இருக்கும்போது அது இல்லைன்னு நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. எதிர்பார்ப்புலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. எதிர்பார்ப்புகளும் உண்டு தான், அது இல்லாமல் எதுவுமே இல்லை. ஓவர் அஃபெக்ஷனேட் இருந்தாலும் பிரச்சனை தான்.
எதுவுமே நமக்கு ஒரு லிமிட்டாக இருந்ததுனாக்கா ஒரு பிரச்சனை இல்லை. ஓவர் அஃபெக்ஷனேட் இருந்தாலும் ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சாப்பிட்டியா அம்மான்னு கேட்டான், இப்போ கேட்க மாட்டேன்றான் நான். அப்போ அவன் ஒருத்தரை தான் இது பண்ணான். இப்போ அவன் 2 பேரும் சமாளிக்கணும். அந்த பக்கம் மனைவியும் சமாளிக்கணும், இந்த பக்கம் அம்மாவை சமாளிக்கும் போது அம்மா ஒரு நாள் கேட்கலைன்னா கூட கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா காம்படிஷனுக்கு இன்னொரு ஆள் வீட்டுக்குள்ளே வரல. இப்போ இன்னொருத்தர் வரும்போது இப்போ எதிர்பார்க்குறேன். அவங்க வேலையே பொண்டாட்டிக்கிட்டே சாப்பிட்டியான்னு கேட்டால் நம்மளை கேட்குறானா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி நான் அவன் கேட்கல, மறந்துட்டான். நம்ம அம்மா தானேன்னு சொல்லி விட்டுறான். இவன் தான் விட்டுட்டான், அம்மா விடலை. அப்போ எதிர்பார்ப்புகள் உள்ளே இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இங்கே இந்த நம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொல்லுதுனாக்கா, எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் வரைக்கும் ஒரு மாதிரி வேலை செய்யும், இன்னொரு ஏஜ்னா இன்னொரு மாதிரி வேலை செய்யும். இது வந்துட்டு கேரக்டர் வைஸ் எல்லாத்துக்கும் மாறும். ஆமாங்கப்பா, 10 வயசில் ஒருத்தர் இருந்தானாக்கா 20 வயசில் அப்படியே இருப்பான், மாறி தானே இருப்பான், ரைட்டு. ஆனால் ஒரு நம்பரு ஒருத்தர் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும்போது அவன் சப்போஸ் அவன் 6ஆம் நம்பரு, அவன் ஒய்ஃபு 4ஆம் நம்பர், இப்போ கல்யாணம் பண்ணிட்டான். 6ஆம் நம்பருக்குண்டான ஆக்டிவிட்டீஸ் அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் ஒன்று இருக்கும். இப்போ 4ஆம் நம்பரை கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு அந்த பழக்க வழக்கம்லாம் இருக்குமானாக்கா இருக்கும். ஏன் இருக்குனாக்கா 2 ஒத்து போகிற எண்ணு. அப்போ அவன் மாறவே மாட்டான், ஒய்ஃபுக்காகவும் மாறலை. அவன் எப்போ போல ஆஸ் யூஷுவல் அவனுடைய கேஷுவலான ஒரு கேரக்டர் என்ன தான் இருக்கும். இந்த ஃபேமிலி சரியாக போயிடுச்சு. அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த மாமியார் மருமகளை பார்க்கும்போது மருமகன் வந்து அதான் இவர் ஒய்ஃபு 4, அதுவே அது வந்து அவர் அந்த பையனோட அம்மா, அதை இந்த பொண்ணுக்கு மருமகளுக்கு மாமியார், அந்த மாதிரி 2ஆம் நம்பர்னு வைங்க. இப்போ இவங்களுக்கு ஒத்து போச்சானாக்கா இங்கே 2 இங்கே 4 இங்கே 6 ஒத்து போயிடுச்சானாக்கா ஈஸியாக ஒத்து போயிடும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம பொண்ணாக இருந்தால் என்ன விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு வந்துடும். இந்த நம்பர் இங்கே கனெக்டிவிட்டியான நம்பர் அங்கே ஃபேமிலிக்குள்ளே அப்படி வந்துருச்சுன்னா எல்லாம் ஒத்து போயிடும். மாமியார் 2, மருமகன் 4, பையன் 6, அதான் அந்த பையனுக்கு புருஷன் 6 ஒத்து போச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எடுத்து நம்ம வீட்டு தான், நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டுருவாங்க. அது எல்லார் வீட்லேயும் அந்த நம்பரை பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் லைஃப் போயிட்டுருக்கும். இதுவே இன்னொரு ஃபேமிலி அப்படியே மாற்றிக்கிறேங்க. மாமியார் இங்கே 2, 4, 6ன்னு போட்டேன், அப்படியே மாமியாரை தூக்கி 2க்கு பதில் 1ன்னு வச்சுக்கிறேங்க. 1ஆம் தேதி பிறந்துட்டாங்க. அதே மருமகன் 4, அதே இது வேறு ஃபேமிலி, அதே பையன் 6. அப்போ 1, 6 அம்மாவுக்கும் பையனுக்கும் ஓகே. இந்த பையனும் 6, அவன் ஒய்ஃபு 4, இங்கேயும் ஓகே. மாமியார் 1, 3 நம்பரும் ட்ரையாங்கிளாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒத்து போகிற நம்பரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 1க்குன்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒரு குணம் இருக்கும். அந்த குணம் அங்கே உள்ளே வந்துடும், விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். என்ன கெப்பாசிட்டி? நான் தான் என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. அப்போ நாம் நினைப்போம் இந்த மாமியார் இப்படி தான் ஏன்ட்டு. மாமியார் அப்படி கிடையாது, அந்த நம்பரை அப்படி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதான் இங்கே அதுக்கு தான் இப்படி சொல்லி காமிச்சேன். மாமியாரே அப்படி கிடையாது, நம்பரே அதே தான். அவங்க பண்ணுற வேலை இல்லைங்க, அவங்களோட பிறந்த எண் பண்ணுற வேலை. என்ன பண்ணுறது இது? அப்போ இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள என்ன புரிஞ்சுக்கிறோம். இப்படியெல்லாம் நீங்கள் மேரேஜ் பண்ண போகும்போது நீங்கள் தாட் போட்டு தடாசன்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளை தான் மேட்சிங் பார்க்குறீங்க. நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் கொடுத்துட்டு அது சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் 2 பேர்த்து இல்லை எங்களுக்கு தான் பார்க்க போகிறோம், இல்லை சும்மா கொடுங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இது மேட்சிங்கில் அனுப்பி விட்ருவேன். இல்லையா நான் நிறைய இடத்துல பார்த்தேன் நல்லா இருக்குன்னு, அதெல்லாம் உங்களுக்கு வரலன்றவேன். ஏன்னா இதுங்க 2 நல்லா இருந்ததுன்னா கூட பெரியவங்களுக்கு ஒத்து போகாது, அவங்களால இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும், அது மேட்சிங் இல்லைன்றவேன். அப்புறம் கரெக்டாக கனெக்டிவிட்டியில் இன்னொன்று எடுத்துகிட்டு வரோம், கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா சொன்னீங்கய்யா, ஃபஸ்ட் கிளாஸாக மருமக வந்திருக்கிறா, நாங்கள் பார்த்து ஓகே சொன்னோன்னா நல்லா இருக்கு, நீங்கள் பார்த்து ஓகே சொன்னி நல்லாயிருக்கு, ரைட்டு, நாங்கள் தான் கனெக்டிவிட்டி பார்க்குறோம்ல, நீங்களும் அதை பார்த்து பண்ணுங்கள். அதுதான் இங்கே இருக்கிறது. நான் மேட்சிங்க்குன்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன், அது மகாஸ்ரீ நியூமராலஜி, ராஜாஸ் நியூமராலஜிங்கிறது தான் இருக்கும். இதில் உலகத்தில் 1000 கோடி பேர் மக்கள் இருக்கும், அவங்க லைஃப் ஃபுல்லாக இருக்கும். முதல்ல உங்களை பாருங்கள், 1000 கோடியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, நம்மளை பார்த்து உங்களை பாருங்கள், ஐயோ அப்படியே எழுதியிருக்கிறாரு. வீட்டில் ஃபேமிலியோடு பாருங்கள், ஐயோ அப்படியே இருக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், ஆமாம் அப்படியே இருக்க. ரிலேஷனு, கலீக்ஸு, இன்னும் மொத்த லைஃப் இதுக்குள்ளே இருக்க, அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. அதேமாதிரி இன்னொன்று எழுதியிருப்பேன், மகாஸ்ரீ நியூமராலஜின்ட்டு. அது வெறும் மேட்சிங் தான். அது திருமணம் பொருத்தம் பார்க்குறது. அது ஏன்னா பொருத்தத்துக்குன்னு சொல்லி யார் புக்கை எழுதலை, நான் அப்பவுமே எழுதிட்டேன். அதையும் அது 35 வருஷம் முன்னாடி. அது பேருக்கு மகாஸ்ரீ
நியூமராலஜி அந்த புத்தகம், அது அப்புறம் ஒன்று காட்டுறேன். அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பரை நீங்கள் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், 2 ஃபேமிலியை சொன்னேன், 2மே நான் மேட்சிங் உள்ளது தான் சொன்னேன். 2 4 6 1 4 6 2 மேட்சிங் தான் இருக்குது. கேரக்டர் வைஸ் வேரி ஆகுது, வித்தியாசப்படுது. ஒரு இடத்துல மாமியார் வந்து 2, இன்னொரு இடத்துல மாமியார் 1, 2ன்னு இருக்கிறவங்க ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆனால் நமக்கு வீட்டு வந்து பிள்ளைப்பா நம்ம பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு தான் போயிடுச்சு. ஏன்னா பிரச்சனை எங்கன்னா அங்கே தான் மெயின். கரண்ட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக சுவிட்சு பாக்ஸு லைட்டு ஃபேனு ஏசி ஈசியெல்லாம் இருக்குது, மெயின் பாக்ஸு ஒன்று இருக்குது, அதுதான் பாபியார் அப்படின்னு நான் சொல்லலை, எல்லோரும் சொல்லி வச்சுருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்துக்கிறேங்க. அதுக்கு நம்பர் சூஸபிளாக பாருங்கள், கனெக்ட் ஆகிற நம்பர் எடுத்துங்க. வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா இல்லைங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் எப்படி ஏன்னா இப்போ அப்படியும் பேசுகிறாங்க, எங்களுக்கு ஒத்து பண்ணலான்னு பரவாயில்லைங்க, அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் சந்தோஷம்னாங்க. அது மாதிரி எல்லோரும் சொல்லுங்கள், சந்தோஷமாக பிரச்சனையே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. அது என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா ஓவர் அஃபெக்ஷனேட்டு தான். பையன்கிட்ட அதிகம் எதிர்பார்ப்பு, பொண்ணுக்கிட்ட அதிகம் எதிர்பார்ப்பு. நீங்கள் என்ன வேணாலும் எதிர்பார்ப்பு வச்சுக்கிங்க. நான் சொன்ன மாதிரி நம்பரை மட்டும் கரெக்ட் பண்ணி பார்த்து பாருங்கள். உங்கள் எதிர்பார்ப்பு அப்படியே இருக்கட்டும், ஆசிட்டிஸ் என்னவோ அதே இருக்கட்டும். அதில் அதாவது மன ரீதியாகவும் அது வந்துட்டு நம்மளை விட்டு கொடுக்க சொல்லிடும். அல்டிமேட்டாக நம்பர் தான் வந்து ஒருத்தர் ஒரு மனுஷனையோ ஒரு ஃபேமிலியவோ அவங்கள லீட் பண்ணுறது, அவங்கள ரன் பண்ண வைக்கிறது, அவங்கள நடத்த விடுறது எல்லாமே அதுதான். இந்த மெத்தடில் நீங்கள் பாருங்கள். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறது என்ன, மேட்சிங் பார்க்குறது உங்கள் 2 பேர் வரைக்கும் பார்க்குறது. அது உங்கள் 2 பேர் தான், பொண்ணுக்கு பையனுக்கு வழக்கெல்லாம் கிடையாது, பெரியவங்களுக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னா அந்த நம்பர் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு புது வரவு வருது, பையனோ பொண்ணோ வருதுனாக்கா அவங்களுக்கும் அது கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்கள். சில இடத்துல பொண்ணே பேசுகிற, சில இடத்துல பையன் கூட இருக்கும். மாப்பிள்ளையே கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா பொண்ணுக்கு இருக்கும், பையனுக்கு, அவங்க 2 பேருக்கு இருக்கும், பெரியவங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க வந்தாங்க, அது உண்மையில் வந்து அந்த பிறந்த குழந்தை வந்துட்டு அந்த குழந்தையோட ஃபாதருக்கு வந்துட்டு கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு டேட்டு. அதை நான் சொல்லலை, அது பேர் மூலிமா கரெக்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டு பேர் இது பிடிக்கல அது பிடிக்கல, நம்ம என்ன புடவை எடுக்கிறோம், இந்த கலரில் வேணும்னா அந்த கலர் டிசைன் வேறுன்றது. நான் ஸ்ட்ரிக்டாக அதில் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஏமா இது புடவை எடுக்கிற சமாச்சாரம்லாம் எடுத்து மாற்றி போடுறதுக்கு, குழந்தைக்கு பேர் வைக்கிறது குழந்தைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கணும், அந்த பேர் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கணும். அந்த பேர் வந்து குழந்தைக்கு அம்மா கூப்பிட்டாலும் கரெக்டாக இருக்கணும், அப்பா கூப்பிட்டாலும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வரைக்கும் கரெக்டாக இருந்ததுன்னா பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அவங்க சொல்ல ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அப்புறமா சொன்னேன், நான் எப்பவுமே எடுத்த உடனே எதுவுமே ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். அவங்க ரொம்ப கேட்கலன்னா அப்புறம் ஃபேக்டை சொல்லிடுவேன், உண்மையை சொல்லுவேன். ஏமா ஏற்கனவே அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் கனெக்டிவிட்டி இல்லாத நம்பர் இருக்குது, நீங்கள் வேறு அது இதெல்லாம் கேட்காதீங்க, சொல்கிறது புரிஞ்சுக்கிங்கன்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, உண்மைதான் ஏன் நீங்கள் உங்களுக்கு நியூமராலஜி சொன்னீங்க, குழந்தை பிறந்து 10 நாளாவது அந்த மர்மம் வந்து இன்னும் அந்த குழந்தைய வந்து பார்க்கல, ஆனால் அதே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாரு, குழந்தையவே எட்டி பார்க்கல அப்படின்னாங்க. நம்பர் தான் காரணம். இத்தனைக்கும் பொன் குழந்தை கூட இல்லை, அது பையன் குழந்தை. பொண்ணுன்னா கூட பார்க்க மாட்டேன், சில பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது தேவையில்லாது. பையன் அதான் அவங்க சொல்கிறாங்க, பொண்ணுந்த கூட பார்க்கலாம் பாருன்னா, பொண்ணுன்னு பார்க்கக்கூடாதா, பொண்ணுன்னு மகாலட்சுமிமா, கரெக்டியா, எனக்கு எல்லாம் ஓகே. அதான் இது வந்து சப்ஜெக்ட் அது இல்லை, அங்கே இருக்குது. நான் கொடுத்த பேர், நீங்கள் இந்த பேரை வச்சுட்டு கூப்பிடும்போதே, பையனை கூப்பிடும்போது உங்களோட அந்த பையனுக்கு தான் கனெக்ட் ஆகிடும். ஓ அப்படியாயா, பாரு எங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறோம் ஐயா. அவங்க இத்தனைக்கும் பழைய ஆளுங்க, எங்கிட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வச்சவங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் என் பசங்களாம் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னை ரொம்ப ஓவராக ஃபோர்ஸ் பண்ணி அது இதெல்லாம் சொன்னேன்னா இப்போ உண்மையை சொன்னேன். இல்லை நீங்கள் உண்மை தான் சொன்னீங்க, ஆனால் உண்மைக்குள்ளே இவ்வளோ இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியலன்றாங்க. அதெல்லாம் உண்மை தான் அது. ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ ப்ராப்ளம் இருந்தால் கூட நான் சொல்ல மாட்டேன். அதை நேம் சேனலில் நான் கரெக்ட் பண்ணி விட்ருவேன், கூப்பிட்டா சரியாக போயிடும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்சிடெண்ட்டை சும்மா சொன்னால் தான் மற்ற, ஓ இவ்வளோ இருக்கா, இது ஒன்று தான், இது மாதிரி நிறைய இருக்குது, அந்த வீட்டுக்கு அந்த பிரச்சனை, இப்படிலாம் கூட இருக்குது. அப்போ அந்த பேர் வந்து டோட்டலாக வந்து பைபாஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சக்தி பேருக்கு இருக்குது. ஸோ என்னைக்கோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக கேளுங்க. வெறும் இது தானே இதுதான் அட எல்லா வீட்லேயும் இருக்குது, அவராது போய் இது உட்காந்து சொல்லணும் ஓடி போயிடாதீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேறு எதுக்கு போயிடாதீங்க. இதை நீங்கள் கேட்கணும். ஏன்னா இதுதான் நம்ம வந்துட்டு மற்ற விஷயத்துக்கெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நம்ம லைஃப் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நம்மளது ஒன்று தான் இருக்கும். தெளிவாக உங்களுக்கு வந்து வித் அட்வைஸோடு கொடுத்து அதை வித் சொல்யூஷனோடு கொடுக்குறேன். ஸோ மொத்தத்தில் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து இதே நல்லா ஒரு 2-3 நாள் 4 தடவை போடுங்க. இவ்வளோ விஷயம் இருக்கா,
இனிமேல் பார்த்து செய்யணுன்றது ஸோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். வணக்கம். கண்டிப்பாக சார், எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு, நாங்களும் நம்புகிறோம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.